பெங்களூர் கேஆர்புரம் அரசு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னால் பல தடவை வந்திருக்கேன். இது பைக் ஸ்டாண்டு. அப்போல்லாம் டோக்கன் போட்டு 10 ரூபா வாங்கினாங்க. இப்போ தற்சமயம் வாங்கிறது இல்லை. அது நல்ல விஷயந்தான். இந்த க்யூவில் நிற்கிறாங்க நிறைய பேர். இது ஓபி சீட்டு. ஓபி சீட்டு வாங்கிறதுக்கு 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்தாக்கா ஓபி சீட்டு கொடுப்பாங்க. இதே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. யார் வந்தாலும் ஓபி சீட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 10 ரூபா வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க, ஏன் வாங்குறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த ஓபி சீட்டு கொடுக்குறவங்க அவுட் சோர்சிங் முறையில் வேலைக்கு இப்போ வேலை செய்கிறாங்க. அதாவது கான்ட்ராக்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க சரியாக வர்றதில்லை. பாருங்கள், ஒரே ஆள் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு 70% ஓகே தான். பெரிய கேஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒன்று மாத்திரை கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, டாக்டரும் நல்லா கவனிக்கிறாங்க. அது ஓகே தான். பல பேர்கிட்ட கேட்டதில் ஓரளவு நல்லா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரைவேட்டில் போனீங்கன்னாக்கா 1000 ரூபா ஆகிடும் இங்கே. அதனால் பல பேர் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் பல பேர் இங்கே தான் இந்த அரசு ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறாங்க. உண்மையில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்த இங்கே பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். கர்நாடக பீப்புளுக்கு அவங்க ஆதார் கார்டை வச்சு எக்ஸ்ரே எடுத்தாலும் சரி, ஸ்கேன் எடுத்தாலும் சரி ஃப்ரீ. அதுவே அதர் ஸ்டேட்டு, நீங்கள் ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா யாராக இருந்தாலும் எக்ஸ்ரேவுக்கு ஒரு 50 ரூபா, ஸ்கேனுக்கு அது எவ்வளோதோ அதை கொடுத்தாகணும். ஏன் இப்படி பாகுபாடு பார்க்குறாங்கன்னு தெரியல. அதே தமிழ்நாட்டில் அப்படி எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்கள் நெல்லூர்லேருந்து பல பேர் சென்னையில் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு தான் வராங்க. அங்கே எந்த பைசா வாங்கிறதில்ல. கிண்டியில் உள்ள ஆஸ்பத்திரிக்கும் வராங்க. அங்கேயும் யாரும் வாங்கிறதில்ல இதுமாரி. ஆனால் இங்கே மட்டும் இந்த முறையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது எதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம நாடு இந்தியா, நாமெல்லாம் இந்தியர்னு சொல்லிக்கிறோம். ஆனால் ஏன் இந்த பாகுபாடெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியல.